السلام عليكم وعليكم السلام. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதர அன்பர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் முதல் நாள் தராவி தொழுகையை மிகச் சிறப்பாக முடித்துவிட்டு முதல் நோன்பை வைத்த நிலையில் லுஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 30 நோன்பையும் இதர வணக்க வழிபாடுகளையும் எந்தவித தடங்களும் இன்றி பரிபூரணமாக நிறைவேற்றுகிற நற்பேற்றினை நம் அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். அருமையானவர்களே, இன்றைய நாளின் தராவி தொழுகையில் சூரத்துல் பக்கரா ஓதப்பட்டது. அந்த அத்தியாயத்தினுடைய 176 வசனங்கள் அந்த சூறாவில் ஓதி நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முஃமின்களை குறித்து பேசுகிறான், முஷ்ரிக்குகள் காஃபிர்களை குறித்து பேசுகிறான், யூதர்கள் கிறிஸ்தவர்களை குறித்து பேசுகிறான், நட்சத்திர வணங்கிகளை குறித்து பேசுகிறான், முனாஃபிக்குகளை குறித்து பேசுகிறான், பனு இஸ்ரவேலர்கள் என பலதரப்பட்ட சம்பவங்களை அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பதிய வைத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆகியோர்களை குறித்தும் இந்த சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தூதுத்துவம், சுவர்க்கம், நரகம் குறித்தும் வானவர்கள் ஷைத்தான்கள் குறித்தும் பேசுகின்றான். ஈமான், தொழுகை, ஜக்காத்து, ஹஜ்ஜு, உம்ரா, மறுமை நம்பிக்கை, ஹலால், ஹராம், கிப்லா திசை மாற்றம் ஆகியவைகள் குறித்தும் முஸ்லிம்களின் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் குறித்து இந்த சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். நயவஞ்சகம், வாக்குறுதி மீறல், சூனியம் செய்தல், அதை கற்றல், அதற்கான எச்சரிக்கைகள், உண்மை பேசுதல், சோதனையின் போது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய பொறுமை, சோதனைகளின் பல முனைகள், அதற்கான சோபனம் என நல்ல தீய பண்பாடுகள் குறித்தும் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இந்த நேரத்தில் இத்தனை அம்சங்கள் குறித்தும் பேசுவது சாத்தியமில்லை என்பதனால் நமக்கு பயன் தருகிற மிக முக்கியமான ஒரு அம்சம் குறித்து இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பார்ப்போம். இன்றைய முதல் நாள் தராவீஹ் தொழுகையில் ஓதப்பட்ட ஆயத்துகளில் ஒன்று, காலு துஉ லனா ரப்பக யுபய்யின் லனா மா ஹிய இன்னல் பக்கரத ஷாபஹ அலைனா வ இன்னா இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததூன். இந்த வசனம் சூரத்துல் பக்கராவினுடைய 70வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பக்கரா அத்தியாயத்தின் இந்த 70வது வசனத்தில் பனு இஸ்ரவேலர்களின் காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நினைவு கூறும் அல்லாஹ் அந்த சமூகம் இன்ஷா அல்லாஹ் என்று கூறியதினால் அவர்களுடைய காரியம் மிக இலகுவானதாக ஆகியது என்பதாக குறிப்பிடுகிறார். அது என்ன சம்பவம் என நாம் பார்க்கிற போது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதன் கொலை செய்யப்படுகிறான். அந்த கொலையை செய்தது யார் என்பதை உங்களுடைய அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டுத்தாருங்கள் நபியே என்பதாக அந்த இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே வந்து சொன்னபோது அல்லாஹ்விடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முறையிடுகிறார்கள். அப்படி முறையிடுகிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான், நீங்கள் ஒரு பசுமாட்டை பிடியுங்கள், அந்த பசுமாட்டை அறுத்து அந்த பசுமாட்டினுடைய ஒரு உடலில் இருக்கிற ஒரு பகுதியை எடுத்து எந்த மனிதன் கொலை செய்யப்பட்டிருக்கிறானோ அவனின் மீது நீங்கள் அடியுங்கள். அப்படி அடித்தால் இறந்து போன செத்து போய் கிடக்கிற அந்த மனிதனே எழுந்து தன்னை யார் கொலை செய்தார்கள் என்பதை சொல்லிவிடுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக சொன்னான். அதை அந்த பனு இஸ்ரவேலர்கள் கேட்டு அப்படியே ஒரு பசுமாட்டை பிடித்து அவர்கள் அதை அறுத்து அதிலிருந்து ஒரு சதை துண்டை எடுத்து அந்த கொலை செய்யப்பட்டவனுடைய செத்து போனவனுடைய உடம்பில் அடித்தார்கள் என்று சொன்னால் அவன் எழுவான், எழுந்து
தன்னை யார் கொலை செய்தது என்பதை சொல்லிவிடுவான். அதோடு அந்த காரியம் முடிந்திருக்கும். ஆனால் இஸ்ரவேலர்கள் அப்படி செய்யவில்லை. கேள்விக்கு மேல் அதிகமான கேள்விகளை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே கேட்டார்கள். பசுமாடுன்னு சொல்றீங்களே, அந்த பசுமாடு எப்படி இருக்கும்? அது கிழட்டான பசுமாடா அல்லது வாலிப பருவத்தை உடையதா, கன்றுகுட்டியா? இப்படியெல்லாம் கேள்விகளை கேட்டார்கள். அல்லாஹு தாலா சொன்னான், கிழடும் அல்ல, கன்றும் அல்ல, நடுத்தரைய வயதுடையது என்பதாக சொன்னான். அதோடு அவர்கள் நிற்கவில்லை, அது எந்த நிறமுடையது என்பதாக கேட்டார்கள். அதற்கும் அல்லாஹு தாலா பதில் சொன்னான், அது மஞ்சள் நிறமுடையதாக இருக்கும் என்பதாக சொன்னான். அந்த பசுமாடு அது நிலத்தில் உழவடைத்தது அல்ல, நீர்ப்பாய்ச்ச பயன்படுத்தியது அல்ல, மிக ஆரோக்கியமான ஒரு பசுமாடாக இருக்கும் என்பதாக பல நிபந்தனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டான். அல்லாஹ் கூறிய அந்த பசுமாட்டை கண்டுபிடிப்பது என்பது அவர்களுக்கு அது மிக மிக சிரமமானதாக ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் தான் அவர்கள் கடைசியாக ஒரு வார்த்தையை சொன்னார்கள். பாலுதுலனா ரப்பக யுபையில்லனா மாஹிய இன்னல் பக்கரத ஷாபக அலைனா வைன்னா இன்ஷா அல்லாஹ் லமுஹ்ததூன். உமது இறைவனிடத்தில் எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக, அவன் அது எப்படிப்பட்டது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துவான். எங்களுக்கு எல்லா பசுமாடுகளும் ஒன்று போலதான் திடமானதாகத்தான் தெரிகிறது. இன்ஷா அல்லாஹ் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நாம் நேர்வழி பெறுவோம் என்று அவர்கள் அந்த நேரத்தில் கடைசியாக சொல்லிவிட்டார்கள். அப்படி சொன்னதின் காரணத்தினால், இன்ஷா அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையை சொன்னதின் காரணத்தினால் அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட அந்த பசுமாடை பிடித்து அந்த செத்து போனவனுடைய உடம்பில் அடிக்க வேண்டும் என்பதாக சொன்னானோ அப்படிப்பட்ட பசுமாடு அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையை சொன்னதினால் கிடைத்தது. அந்த மாட்டை பிடித்தார்கள், அதை அறுத்தார்கள், அதிலிருந்து ஒரு உடம்பில் இருக்கிற ஒரு சதை துண்டை எடுத்து அந்த செத்து போனவனுடைய உடம்பில் அடித்தார்கள். அவன் எழுந்தான், தன்னை கொலை செய்தவன் யார் என்பதை சொன்னான் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற வரலாறு. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நமக்கு இலகுவானதாக ஆக வேண்டுமானால், நம்முடைய நடைபெற இருக்கிற அந்த காரியம் நமக்கு சாத்தியமானதாக ஆக வேண்டுமானால், அது அல்லாஹ்வினுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது. அல்லாஹ்வினுடைய உத்தரவில்லாமல், அவனுடைய நாட்டம் இல்லாமல் மரத்தில் இருக்கிற ஒரு இலை கூட கீழே உதிர்ந்து விடாது என்கிற போது, எல்லாவற்றிற்கும் சக்தி பெற்றவன் அல்லாஹ்வாதான் இருக்கிறான் என்கிற அந்த சமயத்தில் நம்மால் நாம் எதிர்காலத்தில் நடைபெறுகிற ஒரு காரியத்தை, ஒரு விஷயத்தை நான் இதை செய்து முடித்து விடுவேன் என்றோ, இதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றோ, நான் பேசிக்கொள்கிறேன் என்றோ சாதாரணமாக சொல்லிவிடக் கூடாது என்பதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி. எந்த ஒரு காரியமாக எதிர்காலத்தில் நடைபெற இருக்கிற காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது நீங்கள் அதை ஒப்படைத்து விடுங்கள். இன்ஷா அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையை சொல்லி அந்த காரியத்தை நீங்கள் சொன்னால் அல்லாஹ் தஆலா அதை உங்களுக்கு நிறைவேற்றி தருவதற்கு அவனே போதுமானவனாக இருக்கிறான் என்பதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி. இந்த இன்ஷா அல்லாஹ் என்கிற இந்த வார்த்தை இருக்கிறது, இந்த குர்ஆனிலே 6 இடங்களிலே இடம்பெறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னால் நிச்சயமாக அது நடக்கும் என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். சில நேரங்களில் சில வார்த்தைகளில் நாம் இன்ஷா அல்லாஹ் என்பதாக சொல்கிறோம், ஆனால் அது நடைபெறாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதில் ஏதாவது ஒரு நலவை அல்லாஹ் வைத்திருப்பான் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நாம் எதை நடக்க வேண்டும் என்பதாக, எதிர்காலத்தில் நடைபெற வேண்டும் என்பதாக கருதுகிறோமோ அந்த காரியத்தில் இன்ஷா அல்லாஹ் சொல்லி இருக்கிறோம். ஆனால் அது நடைபெறுவதற்கு காலதாமதம் ஆகிறது என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு நலவை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அது காலதாமதமாகலாமே தவிர அதை நடைபெறாமல் இருக்காது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கையின் அந்த சமயத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிற போது கனவொன்றை காணுகிறார்கள். நபிமார்களினுடைய அந்த கனவு என்பது வஹீயினுடைய தரத்தை சார்ந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கண்ட அந்த கனவை அந்த நபித்தோழர்களிடத்திலே சொன்னார்கள். நாம் கஅபாவுக்கு செல்வதை போலவும், தவாப் செய்வதை போலவும், உம்ராவுக்கு செல்வதை போலவும் நான் கனவொன்றை கண்டிருக்கிறேன் என்பதாக சொன்ன அந்த நேரத்தில்
அந்த நபித்தோழர்கள் எல்லாம், நபியே நாயகமே, நீங்கள் கனவு கண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இனி நாம் வேறு யாருக்காக வேண்டி பயப்பட வேண்டியது இருக்கிறது, வாருங்கள் உடனேயே உம்ராவுக்கு செல்லலாம் என்பதாக கிளம்பி விட்டார்கள். நபித்தோழர்களுடைய ஆர்வத்தை பார்த்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய ஆர்வத்தை நாம் கெடுக்க வேண்டாம் என்பதாக எண்ணிக்கொண்டு அவர்களோடு புறப்பட்டு விட்டார்கள். ஹுதைபியா என்கிற அந்த இடம் வருகிற போது தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். நீங்கள் இதற்கு மேல் உம்ரா செய்வதற்காக வேண்டி அந்த மக்காவிற்குள் நுழையக்கூடாது என்பதாக சொன்னபோது நபித்தோழர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் அவர்கள் கையெழுத்திடுகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர்களுடைய எண்ணமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு ஒன்றை கண்டிருக்கிறார்கள். அப்படியானால் நிச்சயமாக நாம் உம்ரா செய்துதானே ஆக வேண்டும், ஏன் எதற்காக வேண்டி இப்படி காலதாமதப்படுத்தப்படுகிறது, ஏன் இப்படி தடுத்து நிறுத்தப்படுகிறோம் என்று 1000 நபித்தோழர்கள், மக்காவில் இருந்து சென்றவர்கள், இன்னும் ஹுதைபியாவில் இருந்து மக்காவிற்கு செல்வதற்கு குறைய தூரம்தான் இருக்கிறது என்கிற நேரத்தில் மக்காவிற்கு செல்ல முடியாமல் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் என்கிற போது மிகவும் வேதனைக்கு உள்ளானவர்களாக அந்த நபித்தோழர்கள் ஆளானார்கள் என்பது வரலாறு. அந்த நேரத்தில் அவர்களால் உம்ரா செய்ய முடியவில்லை, திரும்பி சென்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அந்த நபித்தோழர்களுக்கு அந்த நேரத்தில் கொடுக்காவிட்டாலும், காலதாமதப்படுத்தினாலும், அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற அந்த வார்த்தை என்ன தெரியுமா? லகத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக் லா தத்ஹுலன்னல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹு ஆமினீன். அல்லாஹ் தனது தூதருக்கு அவர் கண்ட அந்த கனவை உண்மையாக்கி விட்டான். அது உண்மைதான், அது பொய்யானது அல்ல, அது நிச்சயமாக நடக்கும். எனவே அல்லாஹ் நாடினால் நீங்கள் பாதுகாப்பாக உம்ரா செய்வீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொன்னதை போல அதற்கு பிறகு அந்த மக்காவினுடைய கதவுகள், வாசல்கள் அவர்களுக்கு திறந்து விடப்பட்டது. அவர்கள் சர்வசாதாரணமாக உம்ரா செய்யக்கூடிய அந்த நிலை அவர்களுக்கு கொஞ்சம் இவர்கள் கொஞ்சம் அவசரப்பட்டார்கள், அவ்வளவுதான். கொஞ்சம் காலதாமதமாக அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெற்றியை அதன் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் மூலமாக பல மக்கள் இஸ்லாமியர்களாக ஆகுவதற்கு அது வாய்ப்பாக அமைந்தது. அந்த நபித்தோழர்கள் அதற்கு பிறகு அதிகமாக அந்த மக்காவிற்குள் நுழைவதற்கும் அவர்கள் உம்ரா செய்வதற்கும் அதிகமான வாய்ப்பை அதை ஏற்படுத்தி தந்தது என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிற வரலாறாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் சொல்வது அது சாதாரணமான வெற்று வார்த்தைகள் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மிகப்பெரிய சக்தி பொருந்திய ஒரு வார்த்தைகள். இன்றைக்கு சர்வசாதாரணமாக நம்மிடத்தில் இருக்கிற பழக்கத்தை நாம் பார்க்கிறோம். எதை நாம் செய்ய வேண்டும் என்பதாக கருதுகிறோமோ, உறுதியாக நம்புகிறோமோ, அதற்கு நாம் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவதில்லை. நான் செஞ்சு கொடுக்குறேங்க, என்னால முடியுங்க, நான் பண்றேங்க என்ற உறுதியாக நம்மை நாமே நம்பி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் யாராவது ஒருவரை சமாளிக்க வேண்டுமானால், அதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமானால், கொஞ்சம் சாக்குபோக்கு சொல்ல வேண்டுமானால் அதற்காக பயன்படுத்துகிற வார்த்தையாகத்தான் இன்றைக்கு இந்த இன்ஷா அல்லாஹ் நம்மிடத்திலே பயன்படுத்தப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம், இன்ஷா அல்லாஹ் செஞ்சிடலாம், இன்ஷா அல்லாஹ் அதுக்கு தான் நாள் இருக்கலங்க, இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடலாம் என்று சமாளிப்பதற்கான வார்த்தையாகத்தான் இந்த இன்ஷா அல்லாஹ்வை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே தவிர, இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னால் நமக்கான பாதுகாப்பு அதில் தான் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அதை நடத்தி தருவான். இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னால் அதில் அல்லாஹ் தஆலா நமக்கு நலவை தருவான் என்கிற நம்பிக்கை நம்முடைய சமூகத்தில் எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? அந்த நம்பிக்கையோடு நாம் எங்கே இன்ஷா அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆனில் நாம் எடுத்து பார்த்தால் அதிகமான இடங்களில் அவர்களிடத்தில் அந்த இன்ஷா அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தை புழக்கத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து ஒரு கட்டத்தில் தப்பித்து செல்கிறார்கள். மதீன் என்கிற அந்த நகரத்திற்கு செல்கிற போது அங்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். அப்பொழுது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் உரையாடுகிறார்கள். அப்படி உரையாடுகிற போது அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் என்னிடத்தில் 8 வருட காலங்கள் ஆடு மேய்க்க வேண்டும். 10 வருடமாக நீங்கள் அதை பூர்த்தி செய்தால் அது உங்களுடைய விருப்பம், உங்களை நான் சிரமப்படுத்த விரும்பவில்லை என்று சொன்ன ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அப்படி நீங்கள் 10 வருட காலங்கள் பூர்த்தியாக்கினீர்கள், 8 வருட காலங்கள் ஆடு மேய்த்தீர்கள் என்று சொன்னால்
என்னுடைய 2 புதல்விகளில் மகள்களில் ஒருவரை உங்களுக்கு நான் மணமுடித்து வைக்கிறேன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியும். கோபக்காரர். அவருடைய வரலாறை நாம் படித்திருக்கிறோம் இல்லையா? அந்த ஃபிரௌனிடம் இருந்து தப்பித்து வந்தார், ஓடி வந்தார் என்பதாக சொன்னோமே. எதுக்காண்டி ஓடி வந்தாரு? ஃபிரௌனுடைய வளர்ப்பு மகனாக இருந்த அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அங்கே இருக்கிற போது ஒரு கிபித்திக்கும் பனீஸ்ரவேலர்கள் சமுதாயத்தை சார்ந்த ஒருவனுக்கும் மத்தியில நடைபெற்ற அந்த சண்டையில அந்த கிபித்தி மேல தவறு இருக்கிறது என்பது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தெரிந்த போது அந்த கிபித்தி இனத்தை சார்ந்தவன், கிபித்தி என்பது அந்த ஃபிரௌனுடைய அந்த இனம், அவன் அந்த கிபித்திய நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நோங்கி ஒரு அரை லேசா தட்டுறாங்க கோபத்துல. அவன் அந்த இடத்திலே உழுந்து சுருண்டு செத்து போனான். அதன் மூலமாக நம்மை சிறைபிடித்து விடுவானே ஃபிரௌன் என்று பயந்துதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த மதீனா நகருக்கு ஓடி போனார்கள். அப்படியானால் அவர் எவ்வளவு கோபக்காரர்! ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு பயணிக்கிற போது கூட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்கிற வார்த்தை, உங்கள்கிட்ட பொறுமை கிடையாது, கல்வியெல்லாம் கத்துக்கிற முடியாது உங்களால என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். இல்ல நான் பொறுமையா இருப்பேன் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பயணித்தார்கள். ஆனால் 3 கட்டம், அந்த 3 கட்டங்களிலுமே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கோபப்பட்டார்கள் என்பதுதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த வரலாறு. அப்படிப்பட்ட அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இப்பொழுது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கொடுக்கிற அந்த வேலை என்ன? ஆடு மேய்க்கிற வேலை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆடு மேய்ப்பது என்பது அது சாதாரணமான கோபக்காரர்களால் செய்ய முடிகிற ஒரு வேலை அல்ல. அதுக்கு ரொம்ப பொறுமை வேண்டும். ஒவ்வொரு ஆடு ஒவ்வொரு பக்கத்துல போகும். அதுவும் 8 வருட காலங்கள் 10 வருட காலங்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த பணியை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். எப்படி அவர்களால் முடிந்தது என்று சொன்னால், குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாலிஹீன். அந்த நேரத்துல நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னாங்களா, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுனா ரொம்ப நல்ல மனிதனா நான் ஆயிருப்பேன், அதை நான் நிறைவேற்றி தருவேன்னு சொன்னாங்களாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்ன இன்ஷா அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தை தான் கோபக்காரராக திகழ்கிற அந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பொறுமையை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். 10 வருட காலங்கள் அவர்கள் ஆடு மேய்த்தார்கள் என்பதாக குர்ஆன் நமக்கு இந்த வரலாற்றை சொல்லித் தருகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சிறுபாலகராக இருக்கிற போது நமக்கு தெரிந்த வரலாறு தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? உங்களுடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்பது. அந்த நேரத்துல தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், காலையா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக பல்துர் மாதா தரா. மகனே, உன்னை அறுப்பதை போன்று நான் கனவொன்றை கண்டிருக்கிறேன், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்ட அந்த நேரத்தில் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை. காலையா அபத்தி இஃஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். அல்லாஹ்வுடைய கட்டளை அதுதான் சொன்னா உடனே நிறைவேற்றுங்கள் தந்தையே, காலதாமதப்படுத்தாதீங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நிச்சயமா என்ன நீங்க அறுக்கக்கூடிய அந்த சமயத்துல பொறுமையாளரா பாப்பீங்க என்று நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். வரலாறு நமக்கு சொல்லித் தரும், என்னதான் ஈமான் முழுமையான ஈமானா இருக்கட்டும், ஒரு மனிதனுடைய கழுத்துல கத்திய வைத்து அழுத்தும் போது அந்த நரம்புல அந்த கத்தி கூர்மையான கத்தி படுகிற போது எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் திமிரி விடுவான், திணறி விடுவான். கொஞ்சம் தப்பிப்பதற்கான வழி கிடைத்து விடாதா என்று காவல் தேடி விடுவான். ஆனால் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்கிற அந்த சிறுவர் படுக்க போட்டு அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்கிற அந்த தந்தை அவருடைய கழுத்திலே கத்தியை வைத்து அழுத்துகிற போது, அறுக்கிற போது ஒரு சின்ன அசைவு கூட இல்லாமல் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு பொறுமையாக அவர்கள் சொல்லது போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கிடந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணத்தை மேன்மக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாக கிடப்பேன் அவங்க சொன்னாங்களே, அவங்க சொன்ன அந்த இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தை தான் என்பதாக மேன்மக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சரி, இன்ஷா அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையை நாம் சொல்லாமல் விட்டுவிட்டால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கான ஒரு முன்மாதிரி.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குழப்ப வேண்டும் என்பதற்காக, அவர்களை திணற வைக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களை இல்லாமலாக்கி இயலாமையில் கொண்டு போய் விட்டுவிட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு யூதர்கள் வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சில கேள்விகளை கேட்டார்கள். புகைவாசிகள் சம்பந்தமாக உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? யஜூஜ் மஜூஜ் அவர்களை குறித்து உங்களுடைய அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ரூஹை பற்றி உங்களுடைய அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்பதெல்லாம் அவர்கள் கேட்ட கேள்வி. அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை இதற்கான பதிலை உங்களுக்கு சொல்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா நிலைகளிலும் அவர்கள்தான் முன்மாதிரி என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நாளை உங்களுக்கு இதற்கான பதிலை தருகிறேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தையை நபி சொல்லவில்லை. எந்த எண்ணத்தில் அவர்கள் அப்படி சொன்னார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுதினமும் டெய்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வருகை இருக்கிறது, வஹி வந்து கொண்டிருக்கிறது. இதற்கான இவர்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை நாளை ஜிப்ரீல் வருவார் தருவார் என்கிற எண்ணத்தில் அப்படி சொல்லிவிட்டார்கள். டெய்லி அந்த நேரத்தில் வஹி வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான அந்த மறுநாள் வருகிறது. கேள்வியை கேட்டவர்கள் வந்து நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வரவில்லை. ஒரு நாள், 2 நாள், 3 நாள் என்று 15 நாட்கள் உருண்டோடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது ஒரு சோதனையான காலமாக மாறி போனது. வஹி வந்து விடாதா, ஜிப்ரீல் வந்து விட மாட்டாரா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 15 நாட்கள் உருண்டோடியது, வஹி வரவில்லை. அந்த மக்கள் எல்லாம் அவ்வளவுதான். ரசூலிடத்தில் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த சரக்கு தீர்ந்து போச்சு, இனிமே அவரால் சொல்ல முடியாது, அவர் நபி இல்லை என்பது இதன் மூலமாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு விட்டது என்றெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். நபிக்கு மிகவும் மனவேதனையாக அது இருந்தது. 15 நாட்களுக்கு பிறகுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து ஓதி காண்பித்தார்கள். வஹி இறங்கியது. வலா தகூரன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك غدا. நபியே நாயகமே, நாளை நான் இதை செய்பவன் என்று எதை பற்றியும் நீங்கள் கூறாதீர்கள். எதை சொல்வதாக இருந்தாலும் நாளை நான் செய்யறேன், நாளை நான் பார்த்துக்கிறேன் என்று நாம் சர்வசாதாரணமாக சொல்கிறோமே, அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லக்கூடாது என்று நபிக்கு சொல்லப்படுகிறது என்றால் அது நபிக்கான மட்டும் வார்த்தை அல்ல, நமக்கான வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாடினாள் என்பதை சேர்த்தே நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னான். நீர் மறந்து விடும் போது உமது இறைவனை நினைப்பீராக. எனது இறைவன் இதைவிட சமீபத்தில் வழிகாட்டிவிடக் கூடும் என்று அல்லாஹ்வை நிறைவு கூறுவீராக என்பதாக குர்ஆனினுடைய 18வது அத்தியாயம் 23, 24வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்து அவர்கள் கேட்ட அந்த கேள்விகளுக்கான பதிலை எல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹீயின் மூலமாக சொல்லிக் கொடுத்தார். அதன் மூலமாக அவர்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள் என்பது வரலாறு. அப்படியானால் நமக்கான பாடமும் படிப்பினையும் என்ன? எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் நாம் இன்ஷா அல்லாஹ்வை உபயோகிக்க வேண்டும். அதை நாம் சாக்குபோக்குக்காக சொல்லக்கூடாது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமூகம் எவ்வளவோ பிரச்சனைகளிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சமூக பிரச்சனைகளில் இருந்து தீர்வை பெற வேண்டுமானால் நமக்கு தேவையான கலிமாவும் வார்த்தைகளும் அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் தான். அதுதான் நமக்கான தீர்வாக அமையும். பத்ருடைய யுத்தக்களத்தில் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹமத்திக அஸ்தகீது என்கிற இந்த ஒரு வார்த்தையை தானே நபி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தாரா இல்லையா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்கிற அந்த ஒரு வார்த்தை தானே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு நெருப்பு குண்டத்தில் இருந்து பாதுகாப்பு கிடைத்ததா இல்லையா? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்கிற இந்த ஒரு வார்த்தை தானே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து அவர்கள் பாதுகாப்பை பெற்றார்களா இல்லையா? எனவே எந்த கால சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் இன்ஷா அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தை அது வெற்று வார்த்தையாக போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகிற வார்த்தையாக நாம் எண்ணக்கூடாது. அது நமக்கான பாதுகாப்புக்கான வார்த்தை என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபி இல்லையா? இந்த உலகத்தையே அரசாட்சி செய்தவர்கள் இல்லையா?
அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வரலாறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், கேளுங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், நான் 100 மனைவிமார்களிடத்தில் செல்வேன். அவ்வளவு சக்தியும் ஆற்றலையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். நான் ஒரே இரவில் 100 மனைவிமார்களிடத்தில் செல்வேன். அவருடைய நோக்கம் மிக புனிதமானதாக உன்னதமானதாக இருந்தது. சொன்னார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அந்த 100 மனைவிமார்களின் மூலமாக நான் திடகாத்திரமான ஆண் குழந்தைகளை பெற்றெடுப்பேன். அதை இந்த சமுதாயத்திற்காக வேண்டி நான் பயன்படுத்துவேன். போர் காவலாளிகளாக அவர்களை நியமிப்பேன். அவர்கள் இந்த சமுதாயத்தின் பாதுகாப்புக்காக அவர்கள் உழைப்பார்கள் என்றெல்லாம் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், பக்கத்தில் நின்று கொண்டு ஒரு மலக்கு சொன்னாராம், நபியே சுலைமானே, நீங்கள் மொட்டையா இப்படி இந்த வார்த்தைகளை சொல்லாதீங்க, இன்ஷா அல்லாஹ்வையும் சேர்த்து சொல்லுங்கள் என்பதாக சொன்னாராம். ஆனா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டம் மறந்துட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லல. அவர்கள் சொன்னதை போலவே அந்த இரவு அவர்கள் 100 மனைவிமார்களோடு வீடு கூடினார்கள். அந்த 100 மனைவிமார்களோடு அவர்கள் சொன்னதை போல, அவர்கள் சபதமெடுத்துக் கொண்டதை போல அவர்களுக்கு திடகாத்திரமான ஆண் குழந்தைகள் பிறந்ததா என்று சொன்னால் இல்லை. ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் குழந்தை பிறந்தது. அதுவும் குறை மாசத்தில் பிறக்கிற குழந்தை என்பதாக சொல்வோமே, அந்த மாதிரியான சதைப்பிண்டமாகத்தான் அது பிறந்தது. அதற்கான காரணத்தை அவர்கள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னது நடக்கவில்லை. அவர்கள் அந்த 100 அந்த மனைவிமார்களுக்கும் குழந்தை பிறக்கவில்லை என்று சொன்னால் அதற்கான காரணத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். அதற்கு காரணம் அந்த நேரத்தில் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய புனிதமான பரக்கத் பொருந்திய வார்த்தையாக இருக்கிற அந்த இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தையை விட்டதுதான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கான ஒரு பாடமாக படிப்பினையாக இதை சொல்லித் தருவதை புகாரியிலே 5242வது ஹதீஸாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்கால திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தை போகிற போக்கிலே சொல்லிவிட்டு போகிற ஒரு வார்த்தை அல்ல. அது மிக அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்த்தக்கூடிய ஒரு வார்த்தை என்பதை புரிந்து கொண்டு நாம் மற்றவர்களை சமாளிப்பதற்காக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை அல்ல என்பதை புரிந்து கொண்டு நாம் எதிர்காலத்தினுடைய நிலைகளை குறித்து பேசுகிற பொழுது இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தையை சொல்வோம். அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றிக்குரிய பாதுகாப்பிற்குரிய நிலையை நமக்கு ஏற்படுத்தி தருவாராக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.